இந்த ஊருடைய பேர் வந்து திருப்பாம்புரம்னு பேர். ஆதி காலத்தில் உரகபுரம், சேஷபுரி, நாகபுரி, சர்ப்பபுரின்னு சொன்னது. வழக்கத்தில் வந்து இப்போ திருப்பாம்புரம். இந்த கோவிலில் உள்ள லோகத்தில் உள்ள அனைத்து நாகினங்கள், சர்ப்ப இனங்கள், பாம்பினங்கள், ராகு, கேது, அஷ்டமகாநாகன்னு சொல்லக்கூடிய 8 நாகங்கள், அனந்தன், வாசிகி, தட்சன், கார்கோடகன், குளிகன், சங்கபாலன், பத்மன், மகாபத்மன், ராகு, கேது, சர்ப்பங்கள், பாம்பெல்லாம் வந்து சிவபெருமானை பூஜை பண்ணி தபஸ் இருந்து விஷத்தையும் தேவசக்தியும் வாங்கின்றதா ஐதீகம். பாம்பு கடிச்சா விஷம் வருதோன்னா அந்த விஷம் கொடுத்தது இந்த கோவிலில் தான். பாம்பிற்கு விஷம் கொடுத்த ஸ்தலம் திருப்பாம்புரம்னு பேர். கைலாயத்தில் சிவபெருமான் சாபம் கொடுத்து திருப்பாம்புரத்தில் சிவபெருமான் சாப விமோச்சனம் பெற்றதாக ஐதீகம். சர்ப்பங்கள் எல்லாம் வந்து இங்கே பூஜை பண்ணி தபஸ் இருந்து சாப விமோச்சனம் பெற்றவாசி சர்ப்பம் சுவாமப்பட்ட எப்பேற்பட்ட தோஷம் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய காலசர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், 18 வருட ராகு தசை, 7 வருட கேது தசை, லக்னத்தில் 2, 4, 6, 8 ராகு கேது இருக்கிறது, திருமணம் தர